இன்னும் இந்த ஆன்லைன் கேம்னால எத்தனை உயிர் போய்க்கிட்டு இருக்கு. முதல்ல வந்து ப்ளூ வேல் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருந்துச்சு. இதில் குழந்தைங்க வந்து அதிகமாக உயிர் இழந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மோமோ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்துச்சு. இதுலேயுமே வந்து குழந்தைங்கள பயங்கரமாக நிறைய பேர் மேனிப்புலேட் பண்ணி பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இப்போ ரொம்ப வருஷமா இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. மறுபடியும் இந்தியாவில் அதுவும் எங்கேயோ இல்லை, உலகத்தில் இந்தியாவில் கொரியன் லவ் கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்குன்னு பரவலாக நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடியுது. என்னன்னா நேற்று காலையில் 2:30 மணிக்கு 3 பொண்ணுங்க அவங்களோட வயசெல்லாம் வாசிக்கிறப்போ உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. 12, 14, 16 வயசு பொண்ணுங்க, ஒரே குடும்பத்தில் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த 3 குழந்தைங்க. இவங்க 3 பேருமே அக்கா தங்கச்சிங்க. இவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா காசியாபாத்தில், டெல்லிக்கு பக்கத்தில். இவங்க என்ன பண்ணாங்கன்னா கதவை சாத்திட்டு அவங்க ரூமில் பால்கனியில் போய் நின்றுட்டு அங்கே இருந்து குதிச்சிருக்காங்க. அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. அந்த லெட்டர் என்னன்னு நான் பப்ளிக் டொமைனில் இன்றைக்கி அவைலபிளாக இருக்கிறத நான் உங்ககிட்ட வாசித்து காட்டுறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அருணா பேசுகிறேன். நான் உங்கள் வினிதா பேசுகிறேன். அந்த லெட்டரில் ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னா ட்ரூ லைஃப் ஆஃப் ஸ்டோரி, வாழ்க்கையோட உண்மையான கதை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் ரீட் எவ்ரி திங் ஐ ஹாவ் ரிட்டன் பிகாஸ் ஆல் திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த வயசில் இருக்கிறவங்க எழுதுகிற மாதிரி ஒரு 12 வயசு குழந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இதை முழுசாக வாசிங்க, ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே உண்மை. இப்போவே வாசிங்க. ரீட் நவ். சாரி அப்பா சொல்லிட்டு ஒரு சேடான இமேஜை வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த பொண்ணு. அது கூடவே அழுகிற மாதிரி ஒரு இமேஜை வச்சுட்டு ஐ எம் ரியலி சாரி அப்படின்ட்டு அதில் அந்த லெட்டர்லேயுமே எழுதியிருக்காங்க. அது கூடவே தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க சேர்ந்து மொத்தம் 3 பொண்ணுங்க, அக்கா தங்கச்சி, நான் சொன்ன மாதிரி 3 பேருமே வந்து 12, 14, 16 இந்த ஏஜில் இருக்கிறவங்க தாங்க. இவங்க 3 பேருமே இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க வீட்டு மாடியில் இருந்து நைட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க. என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ், மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ கொரியன் லவ் கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் காரணம்னு பரவலாக பேசப்பட்டு இருக்குது. இது கன்ஃபார்மாக இது என்ன கேம், என்ன ஆப் நமக்கு இன்னும் தெரியாது. பட் ஓவராலாக இது என்ன மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 ஃபேமஸான பேரில் வந்த 2 கேமை நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். அது என்னன்னா, ஒன்று மோமோ சேலஞ்ச், இன்னொன்று ப்ளூ வேல் சேலஞ்ச். இந்த ப்ளூ வேல் சேலஞ்ச் அப்படிங்கிற இந்த கேம் என்னன்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவில் இருக்கிற ஒரு சிலர் இன்டர்நேஷ்னலாக ஏதாவது ஒரு பசங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க யாருன்னே தெரியாது, அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே இருக்காது. எந்த மாதிரினா, இந்த யூடியூப் வீடியோ பார்த்தோம்னா கீழே கமெண்ட் பண்ணுவாங்கள்ல, சில பேர் அவங்களுடைய பேர்லேயே கமெண்ட் பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் யாருன்னே தெரியாது, ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஆனால் இதில் பல பேருக்கு எந்த ஒரு தப்பான நோக்கமும் இருக்காது. ஆனால் ஒரு சில பேர் தப்பான நோக்கத்தோட ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு இன்டர்நெட்டில் ஒரு ஆயுதத்தை கொடுத்தா என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ளூ வேல் சேலஞ்ச். இதுக்கு ப்ளூ வேல் அப்படிங்கிற நேம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த ப்ளூ வேல்ஸ் எல்லாம் ஒரு டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சில நேரம் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு மொத்த கூட்டத்தையும் எல்லாத்தையுமே விட்டுட்டு தனியாக கரை ஒதுங்கி வந்து இறந்து போயிடுங்க. இது ஒரு நம்பிக்கைங்க. இதை அடிப்படையாக வச்சு தான் இதுக்கு ப்ளூ வேல் சேலஞ்சுங்கிற ஒரு நேம் வந்துச்சு. இதில் வந்து யாரோ ஒருத்தவங்க தான், ஒரு அடல்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா சம்ஒன், ஆனால் ரஷ்யாவை சேர்ந்தவங்க தான் விகே அப்படிங்கிற ரஷ்யன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் இதை வந்து பரப்புகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் ரேண்டமாக ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்டர்நெட் மூலமாக யாருக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணலாம் இல்லையா, அது மூலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பர்சன்கிட்ட பேச ஆரம்பித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அப்புறம் டெய்லி ஒரு டாஸ்க் கொடுத்து அவங்கள பண்ண வைக்கிறாங்க. இது எந்த மாதிரினா, பிக் பாஸ் மாதிரி ஒரு 15 டேஸ் சேலஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் நோட்டில் உன்னுடைய நேமை சொல்லி நீ சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க பர்சன் அவங்களும் அவங்க வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி நான் ஓகே இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த லெவலில் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகி தான் ஃபைனலாக நீ இந்த உலகத்தை விட்டே போயிரு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து கொண்டு வந்துடுது. இந்த டாஸ்க்கை ஃபாலோ பண்ணி தான் ரொம்ப பேர் அவங்க உயிரையே விட்டுருக்காங்க. இதுதான் ப்ளூ வேல் சேலஞ்ச் அப்படி சொல்கிறாங்க. ப்ளூ வேல் மாதிரி இந்த உலகத்தை விட்டே போயிரு அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த திரைக்கு பின்னாடி யார் இதை பண்ணுறா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இது ரஷ்யன் சர்வரில் விகே அப்படின்றதுல வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. அப்புறம் மோமோ சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இந்த மோமோ சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க குழந்தைங்க வந்து இந்த யூடியூப் கிட்ஸ் இல்லைன்னா ஏதோ ஒன்று அவங்க வாட்ஸ்அப்லேயோ இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மோமோவோட மூஞ்சி ஒரு மோமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஜப்பானிய கேரக்டர் வந்து இருக்கும்.
பார்க்க பேய் மாதிரி இருக்கும். அதோட மூஞ்சி வந்து டிபியில் வச்சுக்கிட்டு ஒரு மெசேஜ், நான் சொல்கிறத நீ செஞ்சே ஆகணும், இல்லைனா நான் உன்னை வந்து பயமுடுத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்களே வந்து யார்கிட்டையுமே சொல்லாத மாதிரி அது சொல்கிறது எல்லாத்தையுமே காசு வாங்குறதுல இருந்து என்னெல்லாமோ பண்ணி சில பேரை ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மூணாவதா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்கிறது தான் வந்து இந்த கொரியன் லவ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு பேர் வந்து இதுக்கு நம்ம வச்சுருக்கோம். இதுக்கு டெக்னிக்கலாக இப்படி ஒரு கேம் இருக்குன்னு நான் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன். என் கண்ணுக்கு சிக்கலை. ஆனால் இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். அதனால நான் கொரியன் லவ் கேம் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டேன். இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேரோ, இதுக்குன்னு ஒரு ஆப்போ, இதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மோ கிடையாது. ஆனால் இதை எப்படி சொல்கிறது, ஃப்ளேம்ஸ் விளையாடுவோம், அப்புறம் வந்து லாக் அண்ட் கீ விளையாடுவோம், ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம். இது யாரெல்லாம் எங்கெல்லாமோ விளையாடலாம். கரெக்டாக அந்த மாதிரி இதுவும் ஒரு கேம் தான். ஓகேவா? இதுக்குன்னு எந்த எக்யூப்மெண்ட்ஸும் தேவையில்லை. இது ஒரு சேலஞ்ச், 50 நாள் சேலஞ்ச். உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு கொண்டு போகிறது தான் இந்த கேமோட மோட்டிவேஷன். சரியாக இதில் வந்து இந்த 3 பேருமே இன்னைக்கு நம்மளை விட்டு கிளம்புன இந்த 3 குழந்தைங்க இருக்காங்கல்ல, 12, 14, 16, இவங்க 3 பேரும் வந்து இந்த 12 வயசு பொண்ணு, 14 வயசு பொண்ணு, 16 வயசு பொண்ணு, இவங்க வந்து இந்த கொரியன் லவ் சேலஞ்ச் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. இப்போ அவங்க ஃபோன் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எல்லாத்துலேயுமே சைபர் கிரைம் செக்கிங் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. பட் இப்போ நியூஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் எங்கேயுமே அவங்களோட பேர் சொல்லவே இல்லை. அவங்க ஃபேமிலி பேருமே சொல்லலை. ஏன்னா இது ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். பட் இருந்தாலும் வி கவர்ட் திஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையுமே வந்து சேர்க்கணும்னு நினச்சதால இதை பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன், பிளேயர்ஸ் அடாப்ட் கொரியன் ஐடென்டிட்டி ஆர் இமர்ஷன் இன் கொரியன் கல்ச்சர். இவங்கக்கிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி அனானிமஸாக பேச ஆரம்பிச்சுட்டு, கொரியா எப்படி இருக்குன்னு தெரியுமா, கொரியா தான் சொர்க்கமே, கொரியாவுக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லையே இது உன்னுடைய பெயர் கிடையாது, அதாவது அவங்க அப்பா அம்மா வச்சுருப்பாங்களோ அந்த பெயர் உன்னுடைய பெயர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்களுக்கு கொரியன் பெயரில் பெயர் வச்சுருவாங்களாம். அவங்கள நம்பவும் வச்சுருவாங்க, இதுதான் இனிமேல் உன்னுடைய பெயர்னு சொல்லி. இது போல் அந்த 3 குழந்தைங்களுக்கும் கொரியன் பெயர் வச்சு இனிமேல் இதுதான் உங்கள் பெயர், இவங்க எல்லாரையுமே இந்த கொரியன் பெயர் சொல்லி தான் கூப்பிடணும், இந்த மாதிரி ஒரு சின்ன சேலஞ்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவே சொல்கிறாங்க, ஆமாம் என்னுடைய குழந்தைங்க 3 பேருமே கொரியன் பெயரை வச்சு தான் கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஆனால் அப்போ அவங்களுடைய அப்பாவுக்கு தெரியல இப்படி ஒரு கேம் இருக்குன்னு. எல்லாமே அவங்க வீட்டுக்குள்ளே தான் நடந்திருக்கு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு அப்போ எதுவுமே தெரிய வரல. அப்புறம் அந்த குழந்தைங்கள கொரியாவுடைய கல்ச்சரை மனப்பாடம் பண்ண சொல்கிறது, கொரியாவுடைய லைஃப் ஸ்டைலை மனப்பாடம் பண்ண சொல்கிறது, வாழ்நாளில் கொரியாவுக்கு வர்றது தான் அல்டிமேட் கோல் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்கள நம்ப வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த குழந்தைங்களும் அவங்க அப்பா கிட்ட போய் கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காங்க. இதை அவங்க அப்பாவே சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் அப்போ எதுக்கு இவங்க கொரியாவுக்கு போகணும் அடம் பிடிக்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. பட் கொரியனோட அப்சஷனை பில்ட் பண்ணி அப்புறம் வந்து உன்னோட லாயல்ட்டியை வந்து என்கிட்ட ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ப்ரூவ் பண்ணுறதுக்கு அர்த்தராத்திரி எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு சொல்கிறது. நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கணும், அப்புறம் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, நைட்டு ஃபுல்லாக தூங்கக்கூடாது அப்படின்னு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறது. அப்புறம் வந்து நீ யார் கூடயுமே பேசக்கூடாது அப்படியெல்லாம் சொல்கிறது. இனிமேல் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, நீ வந்து யார் கூடயுமே கம்யூனிகேஷனே இருக்கக்கூடாது, நீ வந்து எப்பயுமே தனிமையில் தான் இருக்கணும், நீ ஒரு வார்த்தை பேசினாலுமே இந்த சேலஞ்சில் இருந்து தோத்துருவ. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள சூசைட் பண்ணுற மாதிரி பண்ணி இதெல்லாமே செய்கிறது அவங்களோட டாஸ்க்கு. நீ இந்த உலகத்தை விட்டே போ அப்படின்னு சொல்லி 3 பேரையுமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க வீட்டில் அந்த பொண்ணுங்க வந்து ரூமில் வந்து தாள் போட்டுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா இல்லாத நேரமாக பார்த்து அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த 3 பேருமே கொஞ்சம் பிளான் பண்ணி லெட்டர் எல்லாமே எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போய் குதிச்சு இறந்துருக்காங்க. இந்த 3 பொண்ணுங்களுமே சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொறுமையாக உட்காந்து லெட்டர் எல்லாமே எழுதி அதில் இமோஜி எல்லாம் வரைஞ்சி இமோஜியை நல்லா திக்கன் பண்ணி நல்லா ஹைலைட்டாக காமிச்சு அதுக்கப்புறம் தான் பொறுமையாக சூசைட் பண்ணியிருந்திருக்காங்க. இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அந்த பொண்ணுங்க வந்து பால்கனியில் போய் ஒரு பொண்ணாக வந்து கீழே குதித்து இறந்துருக்காங்க. இது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை அப்போது டெல்லிக்கிட்ட இன்னொரு பிரச்சனையும் இதே மாதிரி ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்குது. 1 ஜனவரி 15 டேஸில் வந்து பொங்கல் டயத்தில் வந்து 807 பேர் மிஸ் ஆகியிருக்காங்க. அதே டெல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க. ஒரு நாளைக்கு 54 பேர் காணாமல் போயிருக்காங்க அந்த டெல்லியில்.
அதுவும் 2026 ஃபஸ்ட்டு 15 நாளில் இவ்வளோ பேர் காணாமல் போயிருக்காங்க. ஒரு நாளைக்கு 54 பேர் அப்படின்ட்டு 15 நாளில் 807 பேர் காணாமல் போயிருக்காங்க அந்த டெல்லியில். அது மட்டும் இல்லை, இது டெல்லியில் மட்டுமே நடந்திருக்கு. அதுவும் 800 பேர் காணாமல் போயிருக்காங்க. அதுவும் டெல்லியில் மட்டுமே. அதில் 500 பேர் பெண்கள் மட்டும் இல்லை, அதில் குழந்தைங்களும் சேர்ந்து 500 பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சேர்ந்து 500 பேர் காணாமல் போயிருக்காங்க. அதில் 191 பேர் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. அதில் 235 பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னுமே 572 பேரை இன்னும் கண்டுபிடிக்காம தாங்க இருக்காங்க. இன்னுமே சர்ச் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இதில் காணாமல் போனவங்க பெண்கள் தாங்க அதிகமாக காணாமல் போயிருக்காங்க. அதே டெல்லியில் இந்த 3 பெண்களுமே இறந்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தேங்க்யூ இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு.